Hi friends, welcome to back my channel. இன்னைக்கு ரோஸை வச்சு நம்ம ஃபேஸ்க்கு நல்லா க்ளோ பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸு தான். அது எந்த அளவுக்கு நல்லா ஒரு க்ளோ பண்ணி கொடுக்குதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 ரோஸு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இதெல்லாம் இந்த பூவெல்லாம் இது மாதிரி நல்லா எடுத்துட்டு தண்ணியில் போட்டு கழுவிக்கணும். இதெல்லாம் நீக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இந்த சென்டரில் இருக்கிறது இந்த பின்னாடி இருக்கிறது தேவையில்லை. வேற இந்த எலிங்களை மட்டும் இது நல்லா தண்ணியில் ஒரு 2 தடவை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கணும். இந்த ரோஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ரோஸ் எது இருந்தாலும் சரி அதில் நீங்கள் ஃபேஸ் பேக் போடலாம். ஆனால் இந்த ரோஸில் வந்துட்டு நல்லா ஸ்மெல்லு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ரோஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில ரோஸில் ஸ்மெல் இருக்காது. ரோஸ்னால எல்லாம் ஒன்று தான், கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி ரோஸுங்கள் நல்லா ஸ்மெல் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இது ஃபேஸ் பேக்குக்கு ஒரு 4 இல்லை 3 ரோஸ் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ இது ஒரு பாத்திரம் எடுத்து நான் கழுவிட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். பாத்திரத்தை எடுத்துக்கினேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த ரோஸ் எல்லாம் இதில் போட்டு கழுவி எடுத்துக்கணும். இது கலரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். கழுவி எடுத்த பிறகு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன ஜார் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் கூட இது தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் நம்ம சேர்க்கறது தயிர். நம்ம ஸ்கின் க்ளோ கொடுக்கணுன்னாக்கா இந்த மாதிரி ரோஸும் தயிரும் நல்லா ரோஸ் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் தண்ணியோடு போட்டிங்கன்னாக்கா தயிர் போடும்போது ஃபேஸ் பேக் மாதிரி வராது, ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக வரும், தண்ணி மாதிரி நம்மளுக்கு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணவே முடியாது. நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல்லு. இது நீங்கள் வாஷ் பண்ணிட்டு இல்லை வாஷ் பண்ணதுக்கு முன்னாடி கூட பாருங்கள், இந்த பிங்க் கலர் ரோஸு அவ்வளோ ஒரு சூப்பரான நல்ல மனம் கொடுக்குது பாருங்கள். இப்போ இது ரோஸு சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன ஜார் எடுத்துனீங்கோ அதை அரைச்சி அடிச்சிங்கன்னா தான் அது தகுந்த மாதிரி தயிர் அதை அறியணும் இல்லைங்களா. அதுக்காக தயிர் 1 டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் ஊற்றணும். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் பாருங்க. அடுத்து இதில் சேர்க்க வேண்டியது தயிர். தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஜாஸ்தி தயிர் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு ரோஸோ தயிரும் அரைச்சாச்சு. இப்போ இது பாத்திரம் எடுத்து ஃபில்டர் வச்சு இது வடிகட்டிக்கணும். தயிரும் ரோஸை தெரியுதுங்களா பாருங்கள். இந்த அளவுக்கு இப்படி இது ஜூஸு. இது ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு கூட நம்ம கொஞ்சமாக இது வேறு பாத்திரத்தில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரோஸோ தயிரோ அரைச்சிருந்துக்கு இந்த சக்கெல்லாம் தேவையில்லை. இன்னும் இது நைஸாக கூட நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு ஜூஸு. இது ஒரு பாட்டிலில் ஊற்றி கூட நீங்கள் ஒரு சின்ன பாட்டில் ஊற்றி இல்லை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிச்சோம். இப்போ இதில் அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது முக்கியமான பொருள் வந்து பாருங்கள், ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது ஒரு 2 நாள் 3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜூஸு. இப்போ அடுத்து நான் எடுத்துக்கிறது வந்துட்டு கடல மாவு. நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். இது கடல மாவு வந்து கடல மாவு தேவையான நாளைக்கு 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம போடும்போது ஏன்னா தண்ணி மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது கடல மாவு நம்ம அரைச்சி என்ன ஜெலிச்சாலும் கொரன்னு இருக்கும். அது இல்லாமல் அது நல்லா ஊறணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு
நம்ம பார்க்கும்போது பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறது தண்ணியாக, அப்போ அவ்வளோ கெட்டியாகிட்டு இருக்கும். நல்லா ஃபேஸ்க்கு ரோஸு, தயிர், இந்த மாதிரி கடல மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நம்ம ஃபேஸ் அப்பா சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் லுக் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு எப்படி இப்போ இருக்கிற இந்த தண்ணி மாதிரி அப்புறமா எப்படி ஊறிட்டு இருக்குது பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன், எது ஒன்று நம்ம ஃபேஸ் பேக் பண்ணும்போது உடனே போட்டு நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது நல்லா ஊறின பிறகு தான் அது எல்லா பொருளும் சேர்ந்து நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எம்டி பாக்ஸ் உங்கள்கிட்ட யூஸ் அண்ட் த்ரோ இருக்கு இல்லைங்களா, அதில் இது ஒரு 2 நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரியில் ஒரு பாக்ஸில் இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு காட்டும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு. இப்போ இந்த அளவுக்கு போதும். 10 நிமிஷம் விட்டோம்னா நல்லா ஊறிட்டு இருக்கும். ஏன்னா அந்த கொரன்னு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன ஜெலிச்சா அந்த கொரன்னு வரும். ஒரு 2 டைமு நம்ம ஜெலிச்சா கூட அந்த கொரப்பு வந்தே வரும். நம்ம க்ரீம் பண்ணும்போது தான் ஒரு 3-4 தடவை ஜெலிச்சே எடுக்கணும். இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு ஒரு பேக் போடணுன்னா இந்த மாதிரி நான் மேந்தி போட்டுக்கிறதுனால நான் இங்கே போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு லைட்டாக நம்ம முகத்தில் போடும்போது இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுத்து ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் இது கழுவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அந்த இடத்துல பிரைட்னஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பரான ரிசல்ட் இருக்குது. இப்போது நான் இந்த அப்ளை பண்ணுறதுலே இங்கே இருக்கிற கலருக்கும் இதுக்கு எவ்வளோ வித்தியாசம்னு உங்களுக்கு நான் காட்டுற பாருங்கள். சும்மா ஒரு துணி எடுத்து துடைச்சி பார்த்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கலர் டிஃப்ரெண்ட்டு தெரியும். இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப ஹார்டாக பண்ணக்கூடாது, லைட்டாக இது மாதிரி ஒரு மசாஜ் பண்ணுங்க. பாருங்கள், வேறு இப்போ இது அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு இப்போ இது ஒரு துணியில் நான் துடிச்சு எடுக்கிறேன். எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். பாருங்கள், இந்த கலரு பாருங்கள், இந்த கலரு எவ்வளோ இருக்குது. இந்த பேங்கிள் வரைக்கும் நான் போட்டு இருக்கிறேன். இந்த சைடு பாருங்கள், இது கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குது. வேறு நான் சும்மா இப்படி மசாஜ் பண்ணிட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன். தொச்சு எடுத்துகிட்டு ஒரு துணியில் பாருங்கள் இந்த மாதிரி வேறு தொச்சு எடுத்துருக்கு. இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டே பார்க்கலாம். இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா முகத்தில் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. இது ஜென்ட்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்க லேடிஸ்க்கு மட்டும் போடுறீங்களா வீடியோஸு, ஜென்ஸ்க்கு இல்லைன்னு கேட்டுருக்குறாங்க. அதனால நான் போடுற வீடியோ எது முக்கியமான வீடியோ நான் அது ஜென்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் தான் நான் சொல்கிறேன். நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்ஸும் லேடிஸும் சரி நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இந்த மாதிரி இருக்க மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். ரோஸு, தயிர், கடல மாவு வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு நீங்களே பார்க்குவீங்க. நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்கள் கையில் இல்லை காலில் நீங்களே ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா ஸ்க்ரப் மாதிரி தேய்ச்சினே இருங்கோ. 5 நிமிஷம் கழிச்சிட்டு பிறகு ஒரு காட்டன் துணியிலையோ இல்லை தண்ணியிலையோ கழுவிட்டு இந்த சைடு இருக்கிற கலர் உங்கள் கையில் அந்த சைட்லேயோ பாதி கைக்கு போட்டு பாருங்கள். பாதிக்கு போடாதீங்க. அப்போ அந்த பாதி கைக்கு நீங்கள் போட்டுருந்தோ நீங்கள் போடாது இருக்கிற இடத்துல எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.